Hi friends, welcome back to my channel LA to America. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எங்க வீட்ல மதர்ஸ் டே எப்படி என்னோட கிட்ஸ் வந்து எனக்கு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் போட்டாங்க என்னென்ன பிளான் அப்படினு சொல்லிட்டு பஃபே தான் போனோம். ஸோ லஞ்சுக்கு அதுதான் இங்கே வந்து #Indiaன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பஃபே ஒரு ஆளுக்கு வந்து பெர் ஹெட் $20, கிட்ஸுக்கு வந்து $10, ஸோ $60 ஒரு ஃபேமிலி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம சமைக்காமல் என்ன கொடுத்தாலும் நல்லாவே இருக்குன்ற மாதிரி சாப்பிட்ற ஆள் நான். ஸோ போனோன்னு நான் அது இதுன்னு இருக்கிறது எல்லாமே எடுத்து டேஸ்ட் பண்ணியாச்சு. மட்டன் கறி, சிக்கன் ஸ்டார்டடு, அப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் பிரியாணிலே சிக்கன் பிரியாணியில் 2 டைப் இருந்தது. அப்புறம் வெஜ்ஜு புலாவ் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் தோசை, இட்லி, சட்னி, அப்புறம் கோவக்காய் ஃப்ரை, அந்த மாதிரி வெஜ் ஐட்டம். அதுக்கப்புறம் டெசர்ட் வந்து இது வந்து நம்ம கடமை பண்ணுவோம்ல பாலில், அதுதான் ஜுன்னுன்னு சொல்லி அவங்க நேம் வச்சுருந்தாங்க. ப்ரெட் அல்வா, அப்புறம் கேசரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ் சாலட் மாதிரி, கப் கேக்கு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு அப்படி பிளேட் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து நல்ல மழை. ஆக்சுவலாக எல்லாமே முடிச்சுட்டு அப்படி லாஸ்ட்டில் டீ குடிக்கணும்னா டீயும் வச்சுருந்தாங்க. ஒர்த்து தான், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரெண்டுமே பயங்கர ஸ்வீட் ஓவராக இருந்தது, அந்த ப்ரெட் அல்வாவும் கேசரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட முடிஞ்சுது. இன்னொன்று இருந்துச்சு, இந்த கடமை பண்ணியிருந்தாங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு பிளான் போட்டிருந்தாங்கல்ல வீட்டில், அந்தபடி நர்சரிக்கு செடி வாங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் எனக்கு பெருசாக செடி வாங்குகிற பிளான் இல்லை. ஆனால் எனக்கு பிளான்ட் வைக்கிறதுக்கு நிறைய மண் தேவைப்பட்டுச்சு. நான் பேசிக்காக இந்த மண் தான் வாங்குவேன் அந்த டான்ஸ் நர்சரியில். ஏன்னா இந்த மண் தான் அவங்களுமே கார்டனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே நிறைய புதுசாக இருந்தது. மழை பெஞ்சதுனால எல்லா பிளான்ட்ஸுமே பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருந்தது. செடி வேணாம் அப்படின்ட்டு தான் வாங்கலாம். ஆனால் பார்த்தேன்னா ஆசையாக தான் இருக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோஸ் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து கொடி ரோஸ் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இருந்துச்சு. $35 போட்டிருந்தாங்க ஒன்று. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த கலரு பார்க்குறதுக்கு, செடி எல்லாமே. இது போக என் பையனை அப்பப்போ ஒன்று தூக்கிட்டு வந்து இது வாங்குறியம்மா அது வாங்குறியம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். வாங்க வேண்டான்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் வாங்கலை. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பிளான்ட் இருக்குது. வின்டரில் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், உள்ளே தூக்க வெளியே தூக்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலேயே வேண்டாம், வீட்டில் இடம் இருக்காது, மெதுவாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் மல்லி செடியெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. அப்புறம் இந்தியன் கீரை, அந்த மாதிரி நம்மளோட இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டைம் வந்து ஒரு குட்டி டப்பா வந்து $1.25 வச்சுருந்தாங்க. ஸோ டேக்ஸோடி போட்டோன்னா $2 வந்துடும். இந்த பாட் வந்து பன்னீர் ரோஸு, அவங்க பை டிஃபால்ட் அதில் எப்போவுமே வச்சுருப்பாங்க. அந்த ரோஸோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பன்னீர் ரோஸு. மழையும் பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த மழைக்கு அந்த கார்டன் சுற்றி பார்க்க நல்லா நான்வெஜ் சாப்பிட, ஸ்பைஸியாக ஃபுட்டு, அந்த மாதிரி என் டே வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. அந்த ட்ரெஸ் ஷாப்பிங்கில் தான் நல்லா சொதப்பிச்சு. அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுவும் என் ஹஸ்பண்ட் கூடலாம் ட்ரெஸ் ஷாப்பிங் போகிறதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் இது வந்து நிறைய அவங்களே வளர்த்து விட்டுருந்தாங்க உள்ளேயே. அதில் காய்ச்சி இருந்தது புடலங்காய் எல்லாமே. அப்புறம் கேரட் செடி வச்சுருந்தாங்க குட்டியாக. ஒரு பாட்டில் 2 குட்டி செடி இருந்தது. அதில் ஒரு செடியில் பார்த்திங்கன்னா கேரட்டே நல்லா பெருசாகவே வந்துடுச்சு. இதை வந்து நம்ம திருப்பி ரீப்ளான்ட் பண்ணோன்னா நல்ல பெரிய கேரட்டாக வரும். ஒன்றுன்னு வாங்கினா நமக்கு $1.25 போட்டிருந்தாங்களா. இதுவே இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 18 ட்ரே எடுக்கும் அப்படின்னா $25 வச்சுருந்தாங்க. இது வந்து கொத்தமல்லி இலை. ஒரு கொத்தமல்லி இலையை வச்சு என்ன பண்ணுறது, நம்ம சாம்பாருக்கே மொத்தமல்லி போடுற ஆட்கள், ரசத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு. ஸோ ஒரு செடிலாம் வாங்கினா அது காணவே காணாது. அப்புறம் எனக்கு சொன்னல இந்த பெர்ஜர் பிஎம் அந்த மண்ணை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேக்கெட் எல்லாம் அதில் இருந்திருக்கும். அப்புறம் பப்பாளி மரம், இது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம். இதுவும் கொஞ்சோண்டு வாங்கி வச்சா யூஸ் இல்லை, கொஞ்சம் நிறையவே வாங்கி வைக்கணும். அப்புறம் இது வந்து ஜிஞ்சர் ரூட்டு. இது பக்கத்தில் வந்து சங்குப்பூ எல்லா செடி இருந்தது. இது தெரியுதா, நம்ம ஊரில் பட்டன் ரோஸ் வைப்போல், குட்டி குட்டியாக ஒடிச்சு வச்சாலே தழுத்து வந்துடும். அப்புறம் அதுங்க முடிச்சுட்டு இந்த மண் மட்டும் தான் வாங்கணும்னு சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த ராஸ் கடைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்க, ட்ரெஸ் ஃபார் லெஸ்ன்னு. இங்கே வந்து ஒரு நல்ல கடைன்னு வச்சுக்கோமே, ஓரளவு கொஞ்சம் இந்தியன் வேறு மாதிரி கிடைக்கும். நான் சில டைம் எடுத்திருக்கேன், அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த டைம் வந்தேன். ஆனால் இந்த டைம் எதுவுமே கிடைக்கல. இங்கே என்ன பிரச்சனைனா கை இருக்காது, இன்னொன்று லோ நெக் இருக்கும். ஸோ நம்ம இந்தியன்ஸ் வந்து மோஸ்ட்லி அப்படி நான் போட மாட்டேன். ஸோ எல்லோரையும் நான் சொல்ல விரும்பலை.
அதனால சரி எதுலையாவது ஒன்று இருக்கும் நமக்கு செட் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன். சரி ஒரு வேளை அப்படி இல்லைனாலும் மேலே ஷ்ரங்க் மாதிரி இந்த ஓவர் கோட் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே தேடுறேன் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதை வந்து என் ஹஸ்பண்ட் ஏதாவது இன்னொரு குறைய சொல்லி அதை எடுத்து வச்சுருவாங்க. ஒரு ஆரஞ்சு கலரில் ஒன்று இருந்தது. வேறு வழியே இல்லாமல் ஒஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி தான் அதை எடுத்தேன். ஆனால் அதுவுமே ஹஸ்பண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கலர் கலராக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம போடுற மாதிரி இருக்காது. இதுதான் அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு. இதுதான் அப்படி ஃபுல்லாக நெக்கு கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கையெல்லாம் வச்சு இருந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் விலைலாம் பார்த்திங்கன்னா $8 ஸ்டார்ட் ஆகும். $8 12, 13 கூடி போனால் ஒரு 18, 20 முடிச்சிடலாம். இது இன்னொன்று இது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஓகே. பட் இது வந்து நெக்கு பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான் இருந்தது. நம்ம ஏதாவது கொக்கி மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஆனால் அதுலேயும் பின்னாடி என்னமோ பட்டன் பிஞ்சிருந்தது. இது ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு தான் ஷ்ரங்க்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இதுவுமே ரொம்ப லோ நெக்காக இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி இன்றைக்கி நான் ட்ரெஸ் எடுத்த மாதிரி தான் சொல்லிட்டு ஏதோ முடிஞ்ச வரை ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்தேன். தேடி ஒரு கார்ட்டில் வந்து ஒரு 10-12 ட்ரெஸ் கிட்டே நிறச்சேன். சரி நானே ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பேன் நினச்சேன். நான் அதையுமே அவங்க கழிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு டிசைன் நல்லாயிருக்கும். நம்ம அப்போலாம் போட்டுக்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி எடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த 2 கலர் நல்லா இருந்துச்சு. இதுக்கு எதாவது ஷ்ரங்க் போட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு தான் இதையும் எடுத்தேன். நெக்கு ஓகே தான், கை மட்டும் இதாக இருந்துச்சு. இந்த கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கனகாமரப்பூ கலர் மாதிரி. இது ஒயிட் கலரு. இது அதுக்குள்ளது இல்லை, பின்னாடி ஒரு இது இருந்துச்சு அதோடது. நான் டேக் தெரியாமல் எடுத்து காமிச்சிருக்கேன். அப்புறம் இதோட விலையும் பார்த்திங்கன்னா அந்த டேக்கில் இருக்கும் $15 சம்திங். இது ஜீன்ஸ் கிளாத்து போட நல்லாயிருக்கும். இதுவும் பாருங்கள் நெக்கெல்லாம் அப்படி ரொம்ப லோவாக, கையெல்லாம் அவ்வளோ ஓப்பனாக அப்படி தான் இருக்கும். இதுதான் நான் நிறச்ச ட்ரெஸ்ஸு. ஸோ இதில் ஹஸ்பண்ட் ஒன்று ஒன்றா எடுத்து கடைசியில் எதையுமே எனக்கு எடுத்து தரல. கலரு டிசைன்லாம் பார்க்க முடியாது. ஏதாவது ஒன்று கிடச்சா போதுன்ற மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். போட்டால் நல்லாயிருக்கும். பட் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும். ஸ்லீவ்லெஸ் போடாதவங்களுக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது. இந்த மாதிரி கடை ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே. இல்லைனா அதுக்கு மேலே நம்ம இந்த ஓவர் கோட் மாதிரி ஏதாவது போட்டுக்கணும். இந்த ஒன்று மட்டும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் அதுவுமே அட்லாஸ்ட்டு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ காட்டில் வந்து சண்டை போட்டு எல்லாத்தையும் தூக்கி அந்த செட்டு தொங்க விட்டது தான் மிச்சம். கடைசியில் ஒன்றுமே வாங்கலை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு $20 காம்பன்சேஷனாக கொடுத்துட்டாங்க. அது போக கிட்ஸு வந்து $25 ஈச் கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக என்கிட்ட வந்து $70 இருக்குது. ஸோ நமக்குலாம் இந்தியன் வேர் தான் செட் ஆகும். இதெல்லாம் எதுக்கு போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலே ஷாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த காசை வந்து நம்ம இந்தியன் காசாக மாற்றணும் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வரும், 7, 7, 8 படலை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 7, 8, 56. ஸோ $5600 என்கிட்ட இருக்குது. நான் அதுக்கு இந்தியாவில் நிறையவே ஷாப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து போட்டாங்க. நான் ஷ்ரங்க் போட்டுக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொன்னால் எதுவுமே கேட்கல. இந்த கலர் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி எதாவது பண்ணி எடுத்துடலாம். இந்த கலரில் வந்து நம்ம ஷ்ரங்க் எடுத்தோன்னா போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு விடவே இல்லையே. சரி என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி கையில் கொடுத்தாச்சு. ஸோ அப்படியே தூக்கி போட்டாச்சு. சரி இங்கே தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் டிஜே மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கடை உண்டு. அங்கேயும் இதே மாதிரி தான். சரி அதையாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே இதுக்கு மேலே. ஸோ அங்கே என்ன பண்ணாங்கன்னா கடைசியில் கிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு டாயும் அவனுக்கு ஒரு பையனுக்கு ஒரு 3 டிஷர்ட்டும் எடுத்தது தான் மிச்சம். அங்கேயே எனக்கு எதுவுமே எடுக்க முடியல. இந்த ட்ரெஸ் அவ்வளோ நல்லா இல்லை, நம்ம போடுற மாதிரி இல்லை. சரி அதை எதுக்கு போட்டு இவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணி யோசிச்சுட்டே இருக்கணும்னு வேண்டான்னு விட்டுட்டேன். அப்புறம் அந்த கடையில் வந்து ஒயிட் கலரில் ஒரு ஃப்ராக்கு கேர்ள் பேபிஸ்க்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படி இப்படின்னு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு 7:30 கிட்ட ஆச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு டே ஃபுல்லாக நான் சமைக்காமல் இருந்தாலே எனக்கு போதும். எனக்கு அது நல்ல நாள் தான். அதனால் நைட்டு டின்னருக்கு பீஸா வாங்கிட்டோம். டாமினோஸில் வந்து ஹாஃபில் வந்து மஷ்ரூம் டாப்பிங் போட்டு, ஹாஃபில் வந்து சிக்கன் டாப்பிங் போட்டு
பீஸா வாங்கிட்டோம். இங்கே வந்து பீஸா வந்து பார்த்திங்கன்னா எத்தனை $9 என்னமோ வந்துச்சு. $9னா ₹600 ₹650 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். ஸோ அவ்வளோதான். இதில் இன்னொரு ட்ரெஸ்ஸு பார்த்தேன் இந்த இடத்துல. அந்த மீன் செதில் மாதிரி இருந்தது மேலே அந்த ட்ரெஸ்ஸோடது. அதுக்கப்புறம் ஸோ இதுக்கு மேலே பொறுமையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட டாய் அது. பையன் வந்து ஒரு மாதிரி நைக்கி பிராண்டில் ரொம்ப இதாக இருப்பான். ஸோ அவனுக்கு ஒரு 3 டிஷர்ட் எடுத்துகிட்டு இது எனக்கு அவங்க கொடுத்த காசு அதையும் வாங்கிட்டு அப்புறம் என் பொண்ணு லாஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் ஷோ அண்ட் டெல்லுன்னு ஒன்று போட்டிருப்பாள். ஸோ அவள் என்னை பற்றி நிறைய என்கிட்ட சொன்னாள். அதுக்கப்புறம் அவள் எனக்கு என்ன பண்ணாலோ அதை வந்து என்கிட்ட ஷோ பண்ணாள். ஸோ தேட் இஸ் ஷோ அண்ட் டெல். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மதர்ஸ் டேக்கு நான் கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டா. ஸோ அவனுக்கு வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் நான் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். ஸோ வாங்கி கொடுத்து முடித்து மதர்ஸ் டே நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. நைட்டு டின்னரை வந்து பீஸாவோடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் என்னோடய மதர்ஸ் டே விலாக் போயிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னோட நியூ வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.